ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நீங்களும் நானும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான். அவன் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், அவரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன். அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை, கடவுளையே நம்மளுக்கு நம்பிக்கையாக வைத்திருக்கிற அந்த எண்ணம், அந்த விசுவாசம் உள்ள எந்த மனுஷனும் பாக்கியவானாக நன்மைகளை பெறுகிறவனாக இருக்கிறான். அந்த மனுஷன் ஒரு மரத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறான். ஒரு சாதாரண மரத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படல. ஆறுகள் அண்டையில, தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்ட ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்ட மரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நாட் பாதர்ட் பை த ஹீட். வெயிலை குறித்து, உஷ்ணத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கும். அது எந்த விதத்திலையும் அந்த மரத்திற்கு தீங்கு விளைவிக்காது, எந்த விதத்திலையும் தொந்தரவாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நீங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது உங்களை சுற்றி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும், உஷ்ணமாக இருந்தாலும், ரொம்ப நெருக்கமான கடினமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் சிச்சுவேஷன் மேலே, சர்க்கம்ஸ்டான்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் மேலே கிடையாது, சூழ்நிலைகள் மேலே கிடையாது. நீங்கள் நம்பி இருக்கிற அந்த நீரூற்றாகிய இயேசுவின் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான நன்மையும் குளிர்ச்சியும் தருகிறதே தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மரத்தை போல பாக்கியமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் தான் அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். 2வது காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நாட் வரிட் பை லாங் மந்த்ஸ் ஆஃப் ட்ரவுட். பல மாதங்கள் வறட்சியாக இருந்தாலும் அதை குறித்தும் கவலைப்படாத மரமாக அது இருக்கும். ஏனென்றால் அது நாட்டப்பட்டிருக்கிற இடம் தண்ணீர்கள் அண்டையில், ஆறுகள் அண்டையில், நீர்க்கால்கள் இருக்கிற இடத்துல நாட்டப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவன் தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷன். ஸோ இன்றைக்கும் உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? எதை நம்பி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? எதை சார்ந்து நம்ம எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய படிப்பாக, நம்முடைய தொழிலாக, பிஸ்னஸாக, வருமானமாக, எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு காலத்தில் வறண்டு போகும். அவைகளெல்லாம் நம்மளுக்கு எல்லா நேரத்திலையும் ஜீவன் தந்து, நம்பிக்கை தந்து நடத்த முடியாது. ஆனால் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம கவலைப்பட மாட்டோம். எந்த விதத்திலையும் அந்த காரியங்கள் நம்மை தொந்தரவு செய்யாது, நம்மளை பாதிக்காது. ஏனென்றால் தேவன் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். தொடர்ந்து இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார். அதுவும் தேவன் தம்முடைய எல்லா நன்மைகளும் உங்கள் மேலே வருஷிக்க பண்ணுவார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீர்கள். ஆகவே நம்பிக்கையின் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கும்படிக்கு நல்ல நாள் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.